அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மிக மிக சக்தி வாய்ந்த இருவரால் இவை உங்களுக்கு கிடைத்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான், அக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு 10 செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. வக்ரமாகவும் இருக்கிறார். அதனால் துலாம் ராசினியர்கள் இந்த செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக தொழிலில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல் பிறரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்ற எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு ராகு 6இல் பலம் பெற்று இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் எதிலும் வெற்றி பெற்று விடலாம் என்பதை துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராகு 6இல் பலம் பெற்று இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் எதிலும் வெற்றி பெற்று விடலாங்க. அதே போல் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உயருங்க. சகோதர உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. சுபகாரிய முயற்சிகள் ஓரளவு நீங்கள் நினைத்தபடி முடிவாகுங்க. மனதில் தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல உத்தியோக சூழல் உங்களுக்கு ஏற்றதாகவே இருக்குங்க. ஆனால் எல்லா விஷயத்திலும் பொறுமை மிக மிக முக்கியங்க. ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தாங்க இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்ட தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தால் அலைச்சல் அதிகரிக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரயாணங்கள் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். என்னதான் முயற்சித்தாலும் அவற்றை உங்களால் தவிர்க்க இயலாது. ஆதாயம் என்பது இந்த பிரயாணங்களால் குறைவாகவே தாங்க இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவே இல்லையே என்று கவலைப்படுவீங்க. ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதும் வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும்போது சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. தக்க விதத்தில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் வந்து நெஞ்ச மகிழ வைக்குங்க. அதே போல் உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் வாய்தாக்கள் ஓயுங்க. இழப்புகளை ஈடு செய்ய புதிய நண்பர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. உத்தியோகத்தில் உள்ள சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க. இந்த முயற்சியில உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகள் கை கொடுங்க. திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை சனி பகவானின் மீது பதியுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க. இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே தனவரவில் தடுமாற்றம், இனத்தார் பகை, எதிர்காலத்தை பற்றிய பயம், ஆரோக்கிய குறை, பிள்ளைகளால் தொல்லை என்று அத்தனை வழிகளிலும் நிம்மதி இழக்கும் சூழ்நிலை உருவாகலாங்க. எனவே இது போன்ற காலங்களில் குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடு குறுக்கீடு சக்திகளை அகற்றும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
எதையும் எடுத்தோம் கவுத்தோம் என்ற எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒருமுறைக்கு பலமுறை ஆலோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் எடுத்தறிந்து பேசாமல் பொறுமையாக இருப்பது அவசியங்க. உத்தியோக மாற்றம் கூட ஏற்படலாம். இந்த உத்தியோக மாற்றம் என்பது முன்னேற்றத்தின் கூடிய ஒரு மாற்றமாக அமையும் பட்சத்தில் அவற்றை ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு ஜனாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. பணப்பற்றாக்குறை அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. சப்தமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் குடும்ப உறவில் மனக்கசப்பு என்பது குடும்ப உறவுகளில் மனக்கசப்பு ஏற்படலாங்க. உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு குறையுங்க. கல்யாண முயற்சிகள் கை கூடுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். என்னதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார். அதாவது இது உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால மனோபலம் குறையுங்க. மதிப்பை தக்க வைத்துக் கொள்வது என்பது அரிதுங்க. வாங்கிய இடத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. வளர்ச்சியில் குறுக்கீடுகள் கூட வரலாங்க. பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் மகரத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் மகரத்திற்கு வரும்போது இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் கொடுப்பார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. குடும்ப பிரச்சனை நல்ல முடிவிற்கு வருங்க. வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் கூட அந்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசினியர்கள் இந்த வாரத்தில் அதாவது இந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய முயற்சிகள்ல தடை வரலாங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தாங்க இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கலாங்க. பெண்மணிகளுக்கு நிலம் போல கடன் சுமை குறையுங்க. நினைத்ததை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாங்க. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்னும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இடமாற்றம் உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படுங்க. சனி செவ்வாய் இணைப்பு அவ்வளவு நல்லதில்லைங்க. கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிகள் இழுபறியாக இருக்குங்க. அதே போல நீங்கள் நினைத்தபடி சில காரியங்கள் நடக்காமல் போகுங்க. எதிரிகள் தொல்லை கஷ்டப்படுத்தலாங்க. அதனால் எதையும் திட்டமிட முடியாத ஒரு சூழலும் ஏற்படலாம். எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியும் 12ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் மனதில் எப்பொழுதும் ஒரு நெருடலையும் தயக்கத்தையும் தந்து கொண்டே இருக்குங்க. இது மாதிரியான நேரங்களில் நெருடல்கள் ஏற்படும் போது அந்த காரியத்தை மேற்கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்கள். மனம் போல் நன்மைகள் நடக்கும்.